இது என்னோட வழக்கத்திற்கு விரோதம். போகும்போது சரியா தானே இருந்தது. நான் தானே தூக்கினேன். இது எப்படி இங்கே வந்தது? உயிர் கொடுத்து நாம் கொள்ளையடிக்கும் பொருள் இப்படி உதாசீனமாக போடுவதா? யார் இப்படி போட்டது? எவரும் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் இது இங்க இருக்க காரணம் என்ன? நான் உங்க அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் மஹமத் கான். மஹமத் கான். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்தார். ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் சர்தார் என்ன விடுதலை செய்வீங்கன்னா என் சொத்துல பாதிய கொடுத்துறேன் சர்தார். இல்ல சர்தார், என் சொத்து பூராவையும் தந்துடுறேன் சர்தார். என்ன மன்னிச்சிருங்க சர்தார். சர்தார் 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 என்ன மன்னிச்சிருங்க சர்தார். ஹமீத், தயவு பண்ணுங்க உசூர். பண்ணுங்க உசூர். தயவு பண்ணுங்க உசூர். உசூர் 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 தயவு பண்ணுங்க சர்தார். சர்தார் சர்தார். தெரியுமா எனக்கு யார் மேல் வெறுப்பென்று? தெரியும் 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 தெரியும். உங்க சொத்தை திருடுறவங்கிட்ட. இல்லை. அப்போ முகமது கான், எனக்கு மிக வெறுப்பு ஒரு கோழையிடம். நீ கோழையிலும் இழிவான கோழை. ஹமீத், அந்த பேராசக்காரனின் பிணத்தை தலைகளாக தொங்க விடுங்கள். மறுபடியும் நமக்கு தெரியாமல் வருபவர்களுக்கு இந்த கதிதான் என்று தெரியட்டும். சீக்கிரம் அடுத்த நகரில் பெரிய கொள்ளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். புறப்பட வேண்டும். अंडा का कसम, अबू का हुक्म, किरंदड़ी सीसे। अंडा का कसम, अबू का हुक्म, ऊँटी सीसे।
अंडा का कसम अबू का हुक्म तिरंदिड़ सीसेम अंडा का कसम अबू का हुक्म मूडिड सीसेम அபு ஹுசேன் கொள்ளையும் கொலையும் பிள்ளை விளையாட்டாக இருக்கிறது அவனுக்கு. இன்று காசிம் கானின் தலை போல் நாளை அபு ஹுசேன் தலை உருளாது என்பது என்ன நிச்சயம்? யார் தலை உருண்டால் என்ன, கொள்ளாவிட்டால் என்ன, என் தமையின் பிரேதமாக உருண்டு விட்டான். அழாதே ஆயேஷா, நமது அண்ணனின் மரணம் பேராசையின் விளைவு. ஆறுதலாக இருக்கு. இப்படிப்பட்ட பொறாமைக்கார அண்ணன் நம்முடன் பிறக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன். மார்ஜியானா, இனி நாம் நடப்பதை பற்றி கவனிக்க வேண்டும். நடப்பது என்ன? நமது மத சம்பிரதாயம் உனக்கு தெரியாதா மார்ஜியானா? தலை வேறு முண்டம் வேறாக நாம் சவ அடக்கம் செய்யக்கூடாது. மறைத்து வைக்கலாம் என்றாலும் துக்கம் விசாரிக்க வருகிறவர்கள் முக தரிசனம் வேண்டும் என்று துடித்து போவார்களே. இப்பதற்கு என்ன செய்வது? சரி, கவலைப்படேல், எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன். இதற்கு உன் நாட்டியம் பயன்படாது மார்ஜியானா. சரிதான். இப்போ என்ன காசிம் கானின் கல்யாணமா நடக்க போகிறது? நான் நாட்டியம் ஆட? பாபா பாருங்களேன் நான் செய்கிற வேலையை. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ஜியானா. கள்ளர்கள் வேறு இந்த பிரயத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள், கழுகுகள் போல. சரி இருங்கள், இதோ வருகிறேன். எங்கே போகிறாய்? தலையும் முண்டமும் ஒட்டுவதென்றால் தைரியம் மாத்திரம் போதாது பாபா, அதற்கு தலையில் கொஞ்சம் மூளையும் வேண்டும். இது என்ன? இது நூறு பழசா போச்சுதா இல்ல என் கை பழசா போச்சுதா? இப்படி அடிக்கடி இருந்து போகுதே. ஐயோ, ஓஹோ, விளக்கு வச்சு போச்சு இல்ல, கண்ணு தெரியல. குலாம் தாத்தா, எவன்டாது? நான் தான். அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். வா 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 வா, உட்காரு உட்காரு உட்காரு. பாய் போடட்டுமா? பனையில உட்காரியா? சாயா குடிக்கிறியா? பின்ன என்ன, காலுக்கு செருப்பா, கை குறையா, தலைக்கு தொப்பியா? அடச்சே, என்னய்யா இப்படி அவசரப்படுற? வேலையா வீட்டுக்கு ஆளு வந்தா உடனே வெளியே துரத்துட போல இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆம்பளைங்க வந்தா அவங்கள வாசலோட பேசி அனுப்பிச்சிருவேன். பொம்பளைங்க வந்தா அவங்களே வாசலோட போயிடுவாங்க. இப்ப நீ ரொம்ப அவசரமான வேலையா தான் வந்திருக்கேன். அவசரமான வேலையா? என்ன, கால் செருப்பு கடிக்குதா, வாறு போடணுமா, புது தோல் மாத்தணுமா? அடச்சே சே சே சே, இந்த கிழவனுங்க வாயே இப்படித்தான். பள்ளி மாதிரி தோணா 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 தோணான்னு என்ன பேச விட மாட்டேங்கிறியே. கோவிச்சுக்கப்படாது. பொம்பளைங்களை பார்த்தா எனக்கு புதுசு புதுசா கல்பனை மூளைக்கு உதயமாகும். எனக்கு கிழவனுங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்குமே. இருக்கும் இருக்கு இருக்கும் இருக்கும். ஏன்னா அழுகுன பழத்தை அணில் திங்கிது இல்ல, அந்த மாதிரி நான் உன்னை திங்க முடியாது. தாத்தா, ஊசியின் வழி எடுத்துக்கோ. இருமா, இரு இரு இரு. இடம் எங்க, வேலை என்ன, கூலி என்ன, நாடு கூலியா, மாச கூலியா, தவணை வேலையா, அவசர வேலையா? அவசர வேலை தான். மேலும் மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். வேலை முடிஞ்சது, பரிசு பெருசு. பரிசு பெருசு. ஏமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியாததுதான், போக போகத்தான் புரியும். இத பாரு, போகும்போது உன்னை கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு. இது என்னடா அது கண் கட்டி வித்தையா இருக்குது? ஏமா, நான் முழுசா போய் முழுசா வருவேனா? இல்ல, பாதியா வருவேன். அல்லா, பணம் வேணும்னாக்க புறப்படு. இருமா, இரு இரு, நான் சோனா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். ஏமா சோனா, நான் இந்த வேலைக்கு போனா
அனுமதி ஆயிடுச்சு. இரு 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 பையன் ஊசி எடுத்துக்கிறேன். வா. 30 வருஷம் ஆச்சு யாருக்கு? என் பிபி சோனா செத்து. நீ தொட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துட்டது. அது ஞாபகமாவே இருக்கட்டும். என்ன உன் பிபின்னு நினைச்சிடாத. அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஆனா ஒண்ணு, நம்ம போற பாதையில கல்லு கில்லு தடுக்குச்சுதுன்னா ஒரு கை தாங்கலா ஒன்னு அப்படி பிடிச்சுக்குவேன். மயக்கம் கயக்கம் வந்துச்சுது உன் மேல அப்படி சாஞ்சுக்குவேன். அத நீ வித்தியாசமா நினைக்கப்படாது. இல்ல மல்ல மல்ல மல்ல